மகாநதி சீரியல்ல ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி விஜய் என்னதான் வெண்ணிலாவை பத்தி காவேரி கவலைப்பட்டாலும் தாத்தா சொன்ன மாதிரி எங்க வெண்ணிலாவையும் நம்மளையும் கொஞ்சம் காவேரி தப்பா யோசிக்க ஆரம்பிச்சிருவாளோன்னு சொல்லிட்டு நினைச்சாலும் கண்டிப்பா தன்னோட காவேரி தன்னை பத்தி அப்படி யோசிக்க மாட்டான்ற தைரியத்தோட விஜய் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கமும் கண்டிப்பா காவேரி தான் மேல வருத்தத்துல இருக்கான்றதை மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. பரவாயில்ல, எங்க போயிட போறா, நம்மளோட பொண்டாட்டியை நம்மளே சமாதானப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க காவேரி எப்படி சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறது மட்டும் இல்லாம பேசாம காவேரி கூட நம்ம நினைச்ச ட்ரிப்புக்கு போனா எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு நினைச்சாலும் இன்னும் மிகப்பெரிய சர்ப்ரைஸை நம்ம காவேரிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சதுனால பேசாம நம்ம ஏன் வக்கீல் மூலயமா இந்த மாதிரி காவேரியும் நம்மளும் போட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பத்தி தாத்தா கிட்டயுமே பேச உடனே இதை கேட்டுட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம அதை முதல்ல செய், இதை மட்டும் நீ செஞ்சுட்ட கண்டிப்பா காவேரி இதுக்கப்புறமா நீ வெண்ணிலா விஷயத்துல என்ன பண்ணாலும் அவளோட மனசுக்குள்ள வருத்தமே பட மாட்டான்னு சொல்லி சொல்ல உடனே இதுதான் பெஸ்டான சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சது மட்டும் இல்லாம, இத நம்ம ஃபர்ஸ்ட்டு காவேரிக்கு தெரியாம பண்ணணுன்ற காரணத்தால, காவேரி கிட்ட ஏதேதோ காரணம் சொல்லி அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டது மட்டும் இல்லாம, அவங்க போனதுக்கு அப்புறமா ஒரு வக்கீல கூப்ட்டு, அவங்களும் தாத்தாவும் சேர்ந்து கான்ட்ராக்ட் விஷயமா ஏதோ பேசிட்டு இருக்க. அப்போ இந்த எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்கா ராகினியோ, என்ன விஷயம்னு சொல்லிட்டு சரியா தெரியலனாலும், வக்கீல் மூலியமா ஏதோ கான்ட்ராக்ட்ன்னு சொல்லிட்டு ஏதோ பேசுறாங்க. ஒண்ணுமே புரியலையே, என்ன கான்ட்ராக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தனியா மண்டைய பிச்சுக்கிட்டு யோசிச்சாலும், இன்னொரு பக்கமும் ஏன் காவேரி எங்க காணோம்? அவ எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு தேடும்போது தான் இந்த மாதிரி காவேரியை காலையிலேயே விஜய் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டாங்கன்ற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி காவேரி இல்லாத நேரமா பார்த்து இவங்க வக்கீல பார்த்து பேசுறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மட்டும் இருக்குன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது என்னன்னு தான் தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும், இந்த மாதிரி வக்கீல் போனதுக்கு அப்புறமா அவங்க விஜய் கிட்டயும் தாத்தா கிட்டயும் வந்துட்டு என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு போட்டு வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா விஜய் செம்ம கிளவரா யோசிக்கிற ஆளுன்றதுனால அவங்க எப்பவும் போலயே ராகினியை நோஸ் கட் பண்ணிட்டு அவங்கள அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு அதனால ராகினியும் கடுப்பாயிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத காவேரியோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுமே சுகமா உட்காந்துருக்கா. அப்போ இதை பார்த்துட்டு விஜய் அவங்க கிட்ட பேசுறதுக்காக போகலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் மறுபடியும் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. அதனால அவங்க அத அட்டெண்ட் பண்ணி பேசும்போது தான் இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு நினைவு திரும்பிடுச்சு. ஆனா அவங்களுக்கு யாரையுமே அடையாளம் தெரியாததுனாலயும், ஹாஸ்பிட்டல்ல இருக்கனாலயும் திடீர்னு ரொம்பவே வயலண்டா பிஹேவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உங்களோட பேரையே சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல உடனே இந்த சீரியஸ்னஸ புரிஞ்சுக்கிட்ட விஜய் உடனடியா வெண்ணிலாவ பார்க்கறதுக்காக காவேரிய கூட பார்க்காம அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அப்ப இத பார்த்துட்டு பதறி போன காவேரியும் என்னன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்டா, ஆனா விஜயோ இருந்த பதட்டத்துல காவேரி கிட்ட எதுவுமே சொல்லாம போறாங்க. அதனால காவேரி ரொம்பவே இன்னுமே சோகத்தோட உட்கார. அப்ப இது எல்லாத்தையுமே நோட் பண்ண ராகினியுமே மறுபடியுமே காவேரிய கஷ்டப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு, "காவேரி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுமே" அப்படின்னு சொல்ல, ஆனா காவேரியோ செம்ம கடுப்போடையும், கோவத்தோடையும் "உன்கிட்ட இருந்து நான் எந்த விஷயத்தையுமே கேட்டுக்க விரும்பலன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்ப பார்க்குறாங்க. ஆனா ராகினியும், "இல்ல வீட்டுக்கு ஒரு வக்கீல் வந்தாங்க. ஸோ அவங்க விஜய் கிட்டயும், தாத்தா கிட்டயும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த விஷயமா தான் உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன்னு" சொல்ல உடனே ஷாக் ஆயிட்டு காவேரி ராகினிய திரும்பி பார்க்க உடனே ராகினியோ இதுதான் தனக்கு கிடைச்ச பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி வக்கீல் கிட்ட விஜய் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தான்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு காவேரியும் எதுக்காக என்ன பத்தி பேசணும், என்ன பேசுனாங்க சொல்லிட்டு கேட்க உடனே ராகினியும் வேற என்னத்தை பத்தி பேச போறாங்க, வெண்ணிலா தான் வந்துட்டா, இதுக்கப்புறம் நீ எதுக்காக இந்த வீட்ல இருக்கணும், அதுக்காக தான் விஜய் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு வெண்ணிலாவை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த விஷயமா தான் தாத்தாவும் விஜயும் இந்த மாதிரி வக்கீல் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஏதோ நடுவுல கான்ட்ராக்ட் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி கூட பேசினாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி கிட்ட போட்டு வாங்குறதுக்காக ராகினி சொல்ல உடனே இதை தெரிஞ்சுக்காத காவேரியோ தன்னோட முகத்திலேயே அந்த ஷாக்கை காட்ட உடனே இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ராகினி ஒரு பக்கம் மனசுக்குள்ள கான்ட்ராக்ட்னு சொன்ன உடனே அவளோட முகம் மாறுதுன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் அவங்க கிட்ட அதை பத்தி வெளியே காட்டுக்காம நான் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைன்றது உனக்கு இப்ப புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறமா இந்த வீட்டை விட்டு மொத்தமா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு காலி ஆகுறதுக்கு என்ன ஏற்பாடெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா விஜய் உனக்கு நிறைய டைம் கொடுக்க போறது இல்லைன்னு மட்டும் புரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கூலா அங்க வந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போறது மட்டும் இல்லாம மனசுக்குள்ள கான்ட்ராக்டா பத்தியுமே யோசிச்சுட்டு போறாங்க. ஆனா இந்த பக்கமும் ரொம்பவே கஷ்டத்தோட ராகினி சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்த காவேரியும் கண்டிப்பா விஜய் தனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு என்னதான் ரொம்பவே பிடிக்கும், அவங்க கண்டிப்பா என்ன டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்க, கான்ட்ராக்ட காரணமா காட்டி தன்னை அவங்களோட வாழ்க்கையிலேருந்து மொத்தமா பிரிச்சிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு விஜய் மேல இருக்க நம்பிக்கையால உடனடியா இந்த விஷயத்த பத்தி நம்ம விஜய் கிட்டயே பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத விஜயோ இந்த மாதிரி வெண்ணில ரொம்பவே வயலண்டா ஹாஸ்பிட்டல்ல பிஹேவ் பண்றதை பார்த்துட்டு உடனடியா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க கிட்ட அவங்களோட கையை பிடிச்சி ரொம்பவே பாசத்தோட அவங்களோட பழைய காதல் கதைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த மாதிரி விஜய் பேசுறது எல்லாத்தையுமே வெண்ணிலா ரொம்பவே அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றதையுமே கேட்டுட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த இடமே
ரொம்பவே அமைதியாகுது. அது மட்டும் இல்லாம வெண்ணிலாவ ட்ரீட் பண்ண டாக்டருமே இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு பிடிச்ச நினைவுகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்களோட மூடும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அவங்களோட ஞாபகமும் சீக்கிரமா திரும்பி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு விஜயுமே அந்த பழைய ஞாபகங்கள சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி விஜய பார்த்து உண்மைய கேட்கலான்னு சொல்லிட்டு வந்த காவேரியோ, இந்த மாதிரி விஜயும் வெண்ணிலாவும் கை கோர்த்துட்டு ஒண்ணா உட்காந்துருக்கத பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காங்க.